தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்ற ஊழியங்களுக்கூடாக இந்த வேளையில் உங்களை உங்களுடைய வீட்டிலேயோ அல்லது நீங்கள் எங்கு இருக்கிறீர்களோ அங்கே உங்களை காண்கிற தேவனோடு நானும் இணைந்து இந்த அருமையான அவருடைய அன்பை குறித்து சொல்ல விரும்புகிறேன். இந்த உலகத்திலே எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். உலகத்திலே உங்களுடைய நண்பர்கள், உற்றார், உறவினர்கள் அநேகரை சந்திக்கிறீர்கள். வேலை ஸ்தலத்திலே அநேகரை சந்திக்கிறோம். ஆனா ஒருவேளை நீங்க ஃபீல் பண்ணலாம், என்ன உண்மையா நேசிக்கிறதுக்கு யாருமே இல்லையா? எல்லாரும் என்னிடத்திலே நன்மைகளை பெற்றுக்கொள்ளும் வரை நண்பர்களைப் போல் இருக்கலாம். ஆனால் என்னில் ஒன்றுமே இல்லை என்று நான் ஒரு வாழ்க்கையின் அடிமட்டத்தில் இருக்கும் பொழுது யாருமே என்ன தேடல போல இருக்கிறதா? ஆனா அந்த நிலையில் தான் உங்களை தேவன் இன்னும் அதிகமாய் தூக்க விரும்புகிறார். பிரியமானவர்களே, தேவன் இஸ்ரவேலை ரட்சித்து தன்னுடைய சத்தியங்களை, வேத பிரமாணங்களை கொடுத்திருந்தோம். ஆண்டவருடைய காலத்திலே இருந்த பரிசேயர்களாகிய சமய தலைவர்களாக இருந்தாலும், வேத பாரகர்களாக இருந்தாலும், அவர்கள் மற்றவர்களுக்காக ஜெபித்து தேவனை வேண்டுகிறவர்களாக இல்லாதபடி இரக்கமற்றவர்களாக அவர்கள் இருந்தார்கள். உண்மையாக அவர்களுக்குள்ளே அன்பு இருந்ததா இல்லையா என்று தெரியவில்லை. தேவனுடைய நியாய பிரமாணங்களுக்குள்ளே இருந்த அன்பு, அந்த நியாய பிரமாணங்களுக்குள்ளே இருந்த நீதி, அவைகளை அவர்கள் மறந்தவர்களாக ஏதோ சமய அடிப்படையில் அவர் தண்டிப்பார். இப்படி செய்ய வேண்டும், இப்படி செய்யாவிட்டால் தேவன் உங்களை தண்டிப்பார். அவர் தண்டிப்பார், தண்டிப்பார், தண்டிப்பார் என்றே சொல்லி மக்களுடைய இருதயங்கள் அவர்கள் மேல், தேவன் மேல் அன்பு வைக்காமல் ஏதோ ஒரு கள்வனுக்கு பயப்படுவதை போல, ஏதோ ஒரு கொலைகாரனுக்கு பயப்படுவதை போல, ஏதோ அவர்களை தாக்குகிறவனுக்கு பயப்படுகிறவர்களைப் போல ஒரு பயத்திலே வாழ்ந்து விட்டார்கள். இந்த காலத்திலும் அப்படிப்பட்ட பல போதனைகளை நாங்கள் கேட்கலாம். அவைகளும் தேவைதான். மனிதர்களை பாவம் செய்தால் வரக்கூடிய விளைவுகளை அவர்களுக்கு சொல்ல வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. ஆனால் நாங்கள் பார்க்கிறோம், ஒரு ஓய்வு நாளில் லூக்கா 13ஆம் அதிகாரம், அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வந்திருந்த பொழுது வேதம் சொல்லுகிறது, தன் ஒரே பேரான குமாரனாகிய இயேசுவை இந்த பூமிக்கு பிதாவாகிய தேவன் அனுப்பி வைத்திருந்தார். இயேசு அவருடைய அவதாரமாக வந்தார். பிரியமானவர்களே, நாங்கள் பார்க்கிறோம் வேதத்திலே அவர் ஒரு ஓய்வு நாளில் என்றால் ஒரு சனிக்கிழமையில் யூதர்கள் தேவனை தேடி தேவனிடத்திலே வந்து ஆராதிக்கிற ஒரு நாளாக அது இருந்தது. அந்த ஓய்வு நாளிலே தேவனை குறித்தவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். தேவனுடைய நீதி, நியாயம், சமாதானம், தேவன் எப்படிப்பட்டவர், இந்த வேத வசனத்தில் இருந்து அவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று பார்க்கிறோம். அவர் போதித்துக் கொண்டு இருக்கும் பொழுது அநேக பரிசேயர்கள், அநேக சதுசேயர்கள் ஆலயத்திலே ஒரு பெரிய கூட்டமாய் இருக்கிறார்கள். ஆமென். அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தார். பிரியமானவர்களே, இதை
ஆழமாய் நீங்கள் அறிந்திருக்கும்படியாக அவளை பலவீனப்படுத்த ஒரு ஆவி. ஆமென். இன்றைக்கு நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம், அவளை பலவீனப்படுத்துகிற ஆவி. ஆமென். அவளை நிமிர்ந்து நிற்க முடியாதபடி, ஆமென், அவள் குனிந்தவளாக, அவள் நிமிர முடியாதவளாக, அவளை ஒரு ஆவி அவளை கட்டி வைத்திருந்தது என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி, 18 வருஷமாய் அவளை கட்டி வைத்திருந்த ஆவியை பார்க்கிறோம். நீங்க கேட்கலாம், பாஸ்டர், இன்றைக்கு பல வருத்தங்கள், நோய்கள் இருக்கிறதே, இவைகளெல்லாம் ஆவியினால் உண்டானவைகளா? சில காரியங்களை உங்களுக்கு முன்பாக வைக்க விரும்புகிறேன். நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறீங்க, உங்களுக்கு உண்மையான ஒரு வருத்தம் இருக்குமே ஆனால் உங்களுடைய இரத்தத்தை சோதிக்கும் பொழுது அல்லது ஒரு ஸ்கேனை செய்யும் பொழுது அதை அவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். ஆனால் இவைகளுக்கு அப்பால், ஆமென், ஹல்லேலூயா, எந்த சோதனையிலுமே உங்களுடைய வருத்தத்தை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு மனிதனுக்குள்ளே அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அவனுக்குள்ளே மனமடிவு உண்டாகிறது, அவனுக்குள்ளே ஒரு டிப்ரெஷன் உண்டாகிறது. இவைகளுக்கு பின்பாகவும், பல வருத்தங்களுக்கு பின்பாகவும் ஆவிகள் இருந்து செயல்படுவதை நாங்கள் காண முடியும். எல்லா வருத்தங்களும், எல்லா நோய்களும் உண்மையான நோய்களுக்கு அப்பால் ஆவிகளுக்கூடாக, அசுத்த ஆவிகள், பெல்லி சூனியங்கள், மந்திரங்கள் இவைகளை ஏவிவிடும் பொழுது, அல்லது பரம்பரையாய் சாபங்கள் வரும் பொழுது, மக்கள் இப்படிப்பட்ட ஆவிகளினால் அவர்களுடைய மேஜர் ஆர்கன்ஸ், அவர்களுடைய சரீரத்தில் இருக்கிற முக்கியமான அவயவங்கள் செயலற்று போகும்படியாக பலர் செய்வினை சூனிய மந்திரங்களை அளிக்கும்படியாக செய்கிறார். அது நாங்கள் அறிந்த ஒரு காரியம்தான். பல பேர் டாக்டர்களிடத்திலே போகிறார்கள். டாக்டர்கள் அவர்களை சோதித்து விட்டு சொல்கிறார், உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு எதுக்குமே இல்லை. ஆமென். அப்பொழுது அந்த சோதனையிலே, இரத்த பரீட்சையிலே ஒன்றும் கண்டுபிடிக்கப்படவில்லை. பிரியமானவர்களே, அநேகருடைய வாழ்க்கையிலே பிசாசானவன், அசுத்த ஆவிகள் ஒரு நோய்களைப் போல் பாசாங்கு செய்து அவர்களை அழித்துக் கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அவர்கள் ஆலயங்களுக்கு போகிறார்கள், தேவனிடத்திலே நம்பிக்கை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே ஒரு உண்மையான விடுதலையை அடைய முடியாதவர்களாய் தடுமாறுகிறார்கள். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த பூமியில் அநேகர் வாழ்கிறார். மந்திரங்கள், சூனியங்கள், ஒருவரை ஒருவர் பொறாமையினால், வஞ்சகத்தினால், என்னொருவனை அழிக்கும்படியாக, என்னொருவனுடைய வியாபாரத்தை அழிக்கும்படியாக, என்னொரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுக்கு வேதனைகளை உண்டாக்கும்படியாக அவர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார்கள். பிரியமானவர்களே, இந்த நாளிலே இப்படிப்பட்ட ஒரு மனுஷி, அவள் பிறந்ததிலே இருந்தோ அல்லது இடையிலேயோ 18 வருடங்களாக அவள் குனிந்த வண்ணமாய் இருக்கிறாள். எத்தனை மருந்து, எத்தனை ஆஸ்பத்திரிகள், வைத்தியர்களிடத்திலே அவள் சென்றாலோ தெரியாது. ஆனால்
எவ்வளவும் நிமிர முடியாத ஒரு கூனியாக அவள் கூனி குறுகி நின்றாள். நாங்கள் பார்க்கிறோம், இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டார் என்று சொல்லி, ஆமென், அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். பார்க்கிறோம், ஆண்டவர் ஆலயத்திலே போதிக்கிறார். அங்கே ஒரு பெண் வருகிறாள், அவள் கூனியபடி இருக்கிறாள். ஆண்டவர் இயேசுக்கு எப்படி தெரியும் அவள் 18 வருஷமாக கூனியாக இருந்தாள் என்று? ஆண்டவர் இயேசு தேவ அவதாரம். ஆமென், ஹல்லேலூயா. வேதாகமத்திலே 18 வருஷமாக இருந்தவள் என்று எழுதியிருக்கிறது. ஆனால் 18 வருஷமாய் அவளை தெரிந்தவர்கள் யாரும் இருந்தார்கள் என்று சொல்லப்படவில்லை. ஆனால் அவளுடைய வருத்தத்தை, நோயை குறித்து எழுதும் பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவி. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே டாக்டர்களால் கண்டுபிடிக்கப்படாத நோய்கள் இருக்கிறது. தலையடி வருகிறது, எதற்கு வருகிறது என்று தெரியல. நெஞ்சிலே நோ வருகிறது, எல்லா சோதனையும் செய்தாகிவிட்டது, அதை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஒரு மனிதனுடைய சரீரத்தின் பகுதியிலே கேன்சர் வளருகிறது. அவனை அழிக்கும்படியாக அங்கே பொல்லாத சத்ருவாகிய பிசாசானவன் வருத்தங்களையும் நோய்களையும் கொண்டு வர பார்க்கிறான். பிரியமானவர்களே, அநேகர் தெய்வீக சுகத்தை பெற்றிருக்கிறார்கள். வேதத்திலே வாசிக்கிறோம், இயேசு அங்கே தமது கைகளை வைத்தார். ஆண்டவர் அந்த கூனி மீது தன் கைகளை வைத்தார். ஆமென். இன்றைக்கும் தேவன் அற்புதங்கள் செய்கிறவராக இருக்கிறார். ஆண்டவர் இயேசு சொன்னார், மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், நான் பிதாவினிடத்தில் போகிறபடியினால் நான் செய்கிற இந்த கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள் என்று அவருடைய சீஷர்களுக்கு சொன்னார். இதற்கு மேலான அற்புதங்களையும் நீங்கள் செய்வீர்கள். ஏனென்றால் இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் தேவன் அற்புதங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்று தேவன் உங்களை நோக்கி சொல்வதெல்லாம், ஒருவேளை நீங்கள் கோவில்களுக்கும் ஆலயங்களுக்கும் பல இடங்களுக்கும் சென்று எல்லா ஆராதனைகளையும் பூஜைகளையும் நேர்த்தி கடன்களையும் நீங்கள் எத்தனையோ காரியங்களை செய்திருக்கலாம். ஆனால் இன்று ஆண்டவர் இயேசு ஒருவர் இருக்கிறார். அவருடைய நாமத்திலே ஜெபிக்கும் பொழுது தேவன் அற்புதங்களை செய்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசு அவள் மீது தன் கரங்களை வைத்தார். அவளுக்குள்ளே அவளை கட்டி பலவீனப்படுத்தி கொண்டிருந்த அந்த ஆவி அவளை விட்டு போயிற்று. ஆமென். அப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியினால். பிரியமானவர்களே, யூதர்கள் எந்த ஒரு வேலையையும் ஓய்வு நாளிலே செய்யக்கூடாது. நான் இஸ்ரவேலுக்கு போயிருந்தேன். ஓய்வு நாளிலே அங்கே நான் தங்கியிருந்த அந்த எலிவேட்டர் ஒவ்வொரு ஃப்ளோராக தானாகவே நின்று தானாகவே போகும். அங்கே ஆட்கள் ஏறுகிறார்களோ இறங்குகிறார்களோ இல்லை. ஆனால் ஒவ்வொரு ஃப்ளோரிலும் அது நின்றுதான் போகும். ஏனென்றால் அங்கே அந்த எலிவேட்டரிலே அந்த எண்ணெய் எந்த ஃப்ளோருக்கு போகிறாய் என்பதை அமர்த்துவது ஒரு வேலையாய் கருதப்படுகிறது. நடந்து போகிறது. ஆமென், ஹல்லேலூயா.
ஆனால் சமய தலைவர்களாக இருந்தார்களே ஒழிய சமய ஒழுங்குகளை அமுல்படுத்துகிறவர்களாக இருந்தார்களே ஒழிய அவர்களுக்குள்ளே உண்மையான தேவ அன்பு இருக்கவில்லை. அல்லாவிட்டால் 18 வருடமாக வந்த அந்த மகளுக்கு பாவம் என்று யோசித்திருப்பார்கள், பரிதாபகரமாய் பார்த்திருப்பார்கள். அவளும் 18 வருடமாக தேவனை நம்பி கூனி கூனி வருகிறார். அங்கே அவள் எப்படியாவது ஆண்டவரே ஒரு தேவன் இருக்கிறார் என்றொரு பாரத்தோடு அங்கே வருகிறார். ஆனால் பரிசேயர்களுக்கும் சதுசேயர்களுக்கும் இது ஒரு ஆவி என்று தெரியாது. ஏதோ ஒரு நோய், ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சாபம் என்று எண்ணிவிட்டார்கள். ஆனால் அந்த இடத்திலே அவளுக்கு விடுதலை கொடுக்கக்கூடிய ஒரே ஒருவர் தேவனாகிய இயேசுவே. அவருடைய நாமத்திலே அசுத்த ஆவிகள் நடுங்கும். சூனிய மந்திரவாத கட்டுக்கள் எல்லாம் உடைந்து நிர்மூலமாக. அங்கே நாங்கள் பார்க்கிறோம், அவர் கையை வைத்த பொழுது அவள் சுகமடைகிறார். ஆனால் அங்கே பார்த்தால் ஒரு வேடிக்கையான காரியம் நடக்கிறது. இயேசு ஓய்வு நாளிலே சொஸ்தமாக்கினபடியால் ஜெப ஆலய தலைவன் கோபம் அடைந்து ஜனங்களை நோக்கி, வேலை செய்கிறதுக்கு 6 நாட்கள் உண்டே, அந்நாட்களில் நீங்கள் வந்து சொஸ்தமாக்கி கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றார். ஒரு விசித்திரமான ஒரு போதனை. இயேசு அவளை குணமாக்குகிறார். இவன் சொல்லுகிறான், கரங்களை வைக்கிறது ஒருவர் மீது ஒரு வேலை என்று இவன் நினைக்கிறான். எப்படிப்பட்ட ஒரு பிழையான வியாக்கியானம்! இன்றும் ஜூதர்கள் அப்படி வாழ்கிறார்கள். ஆண்டவர் இயேசு சொன்னார், தன்னுடைய சீஷர்கள் கதிர்களை கொய்து அதை சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுது போகும் பொழுது இதே கேள்வியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலே கேட்டார்கள். அவர் சொன்னார், ஓய்வு நாள் தேவனுக்கென்று உண்டாக்கப்படவில்லை, அது மனிதனுக்காக உண்டாக்கப்பட்டது. அங்கே வேலை செய்யக்கூடாது, ஒரு நாள் அவன் ஓய்ந்திருந்தால் தான் அவனுக்கு நல்ல சுகம், நல்ல ஆரோக்கியம், நல்ல விடுதலை, நல்ல சமாதானம், குடும்பத்தோடு செலவழிக்கிறதுக்கு ஒரு நாள் கிடைக்கும் என்றுதான் தேவன் ஓய்வு நாளை உண்டாக்கினார். அது எங்களுக்காக, எங்களுடைய சுகத்துக்காக, எங்களுடைய ஆரோக்கியத்துக்காக. அந்த நாளிலே நாங்கள் தேவனை தேடுவதற்கு ஒப்பு கொடுக்கும்படியாக. ஆனால் அவர்கள் ஒரு எலிவேட்டரை அமர்த்துவதை ஒரு வேலையாக எண்ணினார்கள். ஆண்டவர் இயேசு ஒரு மனிதன் மீது கைகளை வைத்த பொழுது அவள் சுகமானாளே, அதையும் ஒரு வேலையாக எண்ணினார். அவன் கோபம் அடைந்தான் என்று பார்க்கிறோம். அந்த 18 வருடமாய் அந்த ஜெப ஆலய தலைவன் அவள் வருவதை கண்டிருந்தான். ஆனால் அவனால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. இன்றைக்கு அநேகர் அப்படி இருக்கிறார்கள். ஏதோ ஒரு பிழை, ஏதோ ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்க வேண்டும். பிரியமானவர்களே, அங்கே கர்த்தர் அவனுக்கு பிரதி உத்தரமாகிய, மாயக்காரனே, உங்களில் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது தன் கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்து கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? அந்த ஆடு மாடுகளுக்கு தண்ணீர் கொடுக்கணும் என்று ஓய்வு நாளிலே அதை கலட்டி கொண்டு போய் ஆற்றங்கரையிலேயோ அங்கேயோ தண்ணீருக்கு விடுகிறது, அது வேலை இல்லை. ஆமென், ஹல்லேலூயா. ஆனால் 18 வருடமாக பிசாசுடைய கட்டுக்குள்ளே இருந்த ஆண்டவர் சொல்லுகிறார், இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரத்தியாகிய இவளை
ஓய்வு நாளில் இந்த கட்டிலிருந்து அவிழ்த்து விட வேண்டியது இல்லையா என்றார். அப்பொழுது அவன் வெட்கப்பட்டான். அங்கே இருந்தவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். பிரியமானவர்களே, 18 வருஷமாய் சாத்தானால் கட்டப்பட்டிருந்தவன். இன்றைக்கு நான் சொல்லுகிறேன், சிலவேளை பல வருடங்களாய் மாற்ற முடியாத வியாதியோடு நீங்கள் இருக்கிறீர்களா? நீங்கள் பல கோவில்கள், ஆலயங்களுக்கு சென்று உங்களுடைய தெய்வங்களை நோக்கி கதறி இருக்கிறீர்களா? இன்றைக்கு ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு அவரிடத்திலே உண்மையாய் மனம் திரும்பி விக்கிரக ஆராதனைகளை விட்டுவிட்டு மெய் தேவனாகிய கர்த்தர் ஆவியானவராயிருக்கிறார், அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார், அவர் இஸ்ரவேலின் தேவன், ஆபிரகாமின், ஈசாக்கின், யாக்கோப்பின் தேவன், அவர் இந்த பூமியிலே இயேசுவாக அவதரித்தார், அவர் அதரிசனமான தேவன் என்று நீங்கள் அறிந்து தேவனாகிய அவர் மனித ரூபம் எடுத்து இந்த பூமியிலே மரித்து அவர் இரத்தம் சிந்திய அந்த சத்தியத்தை உணர்ந்தவர்களாக நீங்கள் இன்று அவரை உண்மையாய் உங்களுடைய உள்ளத்திலே ஏற்றுக்கொள்வீர்களானால், இயேசுவே நீர் எனக்காக மரித்தீர், இயேசுவே உம்முடைய இரத்தத்தினால் நான் கழுவப்படும்படியாய் இன்று நான் ஒப்புக் கொடுக்கிறேன். தேவனே, நீரே மெய் தேவன். இந்த மாற முடியாத வருத்தங்கள், மருந்து எடுத்தும் சுகமடைய முடியாமல் இன்றைக்கு நிற்கிறீங்களா? இயேசுவை உண்மையான இரட்சகராய் ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தினால் பாவங்கள் கழுவப்பட்டு அங்கே நீங்கள் அவரிடத்திலே வந்து முற்று முழுதாய் இந்த வேதத்திலே சொல்லப்பட்டதை போல ஒரு பரிசுத்த வாழ்க்கைக்குள்ளே உங்களை ஒப்புக் கொடுக்கும் பொழுது, அது பிசாசினுடைய அதிகாரத்தினால் உண்டாயிருந்த ஒரு வருத்தமாய் இருக்குமே. ஆனால் பல வருடங்கள் மாற்ற முடியாத ஒரு வியாதியாய் இருக்குமே. ஆனால் தேவன் உங்களை விடுவிக்கும்படியாக அவர் வல்லமை பொருந்தினவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, அந்த இயேசு மரித்தேன் ஆனால் சதா காலங்களிலும் நான் உயிரோடு இருக்கிறேன் என்று சொன்னவர், அந்த 18 வருடமாய் பிடிக்கப்பட்டு கட்டப்பட்டு சாத்தானால் வருத்தப்பட்ட அவளுக்கு ஒரு விடுதலையை கொடுத்த தேவன் என்று உங்களுக்கும் அதே சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் விடுதலையும் தர வல்லவராயிருக்கிறார். நாங்கள் பார்க்கிறோம், ஒரு அசுத்த ஆவி அவளை கட்டி வைத்திருந்தது. அவளால் நிமிர முடியவில்லை. அவளால் ஆண்டவர் இயேசு பூமியில் இருந்த பொழுது சப்பானிகள் எழுந்து நடந்தார்கள், குருடர்கள் பார்வையடைந்தார்கள், நோய் வாய்ப்பட்டவர்கள் சுகமானார்கள், பிசாசினால் கட்டப்பட்ட ஜனங்களை அவர் விடுவித்தார். பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு சாதாரணமான வருத்தம் வரும் பொழுது அது மருந்துகளினால் குணமாக்க முடியும். ஆனால் சத்ருவாகிய பிசாசினால் செய்வினைகள், சூனியங்கள், மந்திரவாதங்கள், பரம்பரையாய் வருகிற சாபங்கள், இவைகளினால் கட்டப்பட்டிருக்கிற ஆவிகளினால் கட்டப்பட்டிருக்கிறவர்களை ஆண்டவர் இயேசு விடுவித்தார். ஆண்டவர் இயேசு விடுதலையாக்கினார். இன்றும் நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இருப்பீர்களே ஆனால் ஆண்டவர் இயேசு உங்களை அழைக்கிறார். ஆண்டவர் இயேசு உங்கள் மீது பிரியமாயிருக்கிறார். ஆண்டவர் இயேசு அவர் அங்கே ஓய்வு நாளிலே ஜெப ஆலயத்திலே பிரசங்கித்த பொழுது அவளை கண்டு அவள் மேல் மனதுருகினார். தேவனுடைய அன்பு அங்கே வெளிப்பட்டது. அவளை அழைத்து 18 வருடமா இப்படி பிடிக்கப்பட்டிருக்கிறாள் என்று அறிந்து
அவள் மேல் கரங்களை வைத்தார். பிரியமானவர்களே, இன்றும் தேவன் உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். நீங்கள் தேவனிடத்திலே வந்து, தேவனே, இந்த பிரச்சனையிலே இருந்து, இந்த தோல்வியிலே இருந்து, இந்த வியாபார நஷ்டத்திலே இருந்து, இந்த சமாதானம் இன்மையில் இருந்து, இந்த நோயில் இருந்து என்னை விடுவியும் என்று கேட்கும் பொழுது தேவன் உங்களை நிச்சயமாய் விடுவிப்பார். இயேசுவால் கூடாத காரியம் என்று ஒன்றுமில்லை. அவர் தேவன், தேவ அவதாரம். அவர் சொன்னது போல சீஷர்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே நான் சொல்லுகிறேன், நான் பிதாவினிடத்திலே போகிறபடியால் நான் செய்கிற கிரியைகளை நீங்களும் செய்வீர்கள், இதற்கு மேலான கிரியைகளையும் செய்வீர்கள் என்று அவர் சொன்னார். பிரியமானவர்களே, இன்றும் தேவனுடைய ஊழியக்காரர்களுக்கு கூடாக தேவன் அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து கொண்டுதான் இருக்கிறார். நீங்க உண்மையான இருதயத்தோடு அவரை நம்பி அவரிடத்திலே வந்து, இயேசுவே உண்மையே நம்பி இருக்கிறோம் என்று நீங்கள் சொல்லும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் தேவன் அற்புதம் செய்வார். பிதாவே, இன்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதித்து, அவர் உங்களை அறிந்து உங்களிடத்திலே வந்து ஒரு முழுமையான விடுதலையை பெற்றுக்கொள்ள என் பிதா ஒவ்வொருவரையும் வழிநடத்தும்படியாக இயேசு கிறிஸ்துவுடைய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென்.